வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு எப்படி வறுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கை நல்லா தோல் சீவிட்டு உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. இது நான் கட் பண்ணி தண்ணியில் கழுவி வச்சுருக்கேன். இதற்கு தேவையான பொருட்கள் கருவேப்பிலை, தனி மிளகாய்த்தூள், பூண்டு, கடுகு, இவ்வளோ தாங்க. ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வறுக்கலாம் வாங்க. இப்போ எண்ணெய் சட்டியில் அடுப்பில் வச்சுங்க. பாத்திரம் சூடானதும் உங்களுக்கு விருப்பமான எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கடுகு நல்லா வெடிக்கிட்டோம். கடுகு நல்லா வெடிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலையை சிம்மில் வச்சுட்டு போடுங்க. தண்ணியை நல்லா வடித்து உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. நல்லா அலசிட்டு அதை அப்படியே ஆவியில் போடுங்க. கறி உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்குங்க. இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு வெறும் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்க்குறேன். வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல. இந்த மாதிரி செய்யும்போது நம்ம ரசத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, வெரைட்டி ரைஸுக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காரமாக நல்ல சாப்பாடு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உருளைக்கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. மூடி போட்டு மூடி வச்சுட்டு தண்ணி வதக்கினதுக்கப்புறம் நம்ம கிளறி விடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த தோல், மேல் தோல் மட்டும் லைட்டாக நீக்கிங்க. இந்த பூண்டை தோலோடு தான் இருக்கும், ரொம்பவும் தோலாக இருக்கக்கூடாது. மேல் தோல் மட்டும் எடுத்துட்டு அடியில் உள்ள அந்த தோலோட 1-2 நச்சு போடணும். ஒன்று ரெண்டுமா இந்த மாதிரி அப்படியே போட்டுக்கோங்க. ரொம்ப வாசமாக இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப கூடுதலான டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்படி தான் பூண்டை நச்சு சேர்க்கணும் உருளைக்கிழங்குல. அது போட்டதுக்கப்புறமா உங்களோட இந்த மசாலா வாசனையே ரொம்ப கம்மன்னு வாசனை வந்துடும். இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். இப்படி சாப்பிடும்போது சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசத்துக்கு, சாம்பாருக்கு எப்படின்னா அருமையான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. அடுத்த ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.